மக்களை பாதுகாத்து வரக்கூடிய சின்ன கருப்பண்ண சுவாமி நான் எங்கே வருகின்றேன்? கொல்லிமலை கானகத்திலே வட திசையிலே வந்து கருப்பண்ண சுவாமியாக நான் கொல்லிமலையில் வாழ்கின்றேன். என் அண்ணனோ அழகுமலை 18ஆம் படியில் அமர்ந்து 18ஆம் படி கருப்ப சுவாமி என்ற அழகுமலையில் வந்து கொண்டு இருக்கின்றார் அண்ணன். அப்படி இருக்கும்போது நான் காத்து கருப்பு ஏவல் புள்ளி செய்வனப்பலாக ஏழுமொரு தருக்கும் பேய் பிசாசுகளை ஏழு அண்டாமல் கொல்லிமலை காட்டிலே வரக்கூடிய மக்களை ஆதரித்து அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றி வந்து கொண்டிருக்கும் கருணத்திலே இப்பொழுது நாத்தாமலை எல்லையிலே ஒரு பெண்ணகப்பட்ட மகனை பெரிய கருப்பு ஆபத்து, சின்ன கருப்பு ஆபத்து ஆபத்து என்று நிலைத்திருக்கின்றார். நான் கொல்லிமலை கானகத்தை விட்டு வேறு சீக்கிரமாக அந்த மண்ணுக்கு வந்தேன். ஆனால் என் அண்ணன் அழகுமலை 18ஆம் படியிலே தென்னாட்டிலே தென்னாட்டிலே நான் என் அண்ணன் அழகுமலை 18ஆம் படியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு பெண்ணகப்பட்டவர் அழைத்திருக்கின்றார். நான் கொல்லிமலை காட்டிலே வாழ்ந்தாலும் என் அண்ணன் அழகுமலை காட்டிலே வாழ்ந்தாலும் இந்த மண்ணிலே இந்த ஊரிலே என் தாய்க்கு முன்னோடி பிள்ளையாக முன்னோடி தெய்வமாக முன்னோடி கருப்பண்ண சுவாமியாக இந்த மண்ணிலே இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எங்கே எனக்கு 7 குத்து பங்காளி 21 வல்லையும் 61 சேனையிலே நீரோடும் கம்மாக்கரை நெல்வளைக்கும் பூமி குளத்துக்கரை எல்லை குடியிருக்கும் ஊரகத்திலே கருப்பண்ண சுவாமியாக இந்த ஊருக்கு மக்களுக்கும் என் தாய்க்கு முன்னோடி பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது அழகுமலை 18ஆம் படியிலே என் அண்ணன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு முன்னோடி பிள்ளையாக மூத்த கணவராக மூத்த தெய்வமாக அனைவருக்குமே தெரியும். மதுரை சில்லாவிலே ஒரு காவல்காரனாக என் அண்ணன் ஒருவர் இருக்கின்றார். யார் அவர்? அவரு இந்த மண்ணிலே வருவார் என்று ஆசைப்பட்டு இந்த மண்ணுக்கு வந்திருக்கின்றேன். அவர் யார் என்றால் சிம்மக்க ரோட்டிலே சிவகங்கை மேட்டிலே கல்லுக்கட்டு உடனே கருப்பாய் மண்டபம் தென்னறிக்க அமர்ந்திருக்கக்கூடிய என் அண்ணன் பாட்டு இருக்கின்றார். ஏ பாண்டி அண்ணா, பாண்டி உன்னை வரவழைக்க வேண்டும். இந்த மண்ணிலே ஆண்கள் மீது பெண்கள் மீது அண்ணன் பாண்டியை இருப்பார். என் பாண்டியை வரவழைத்து அவரோடு அழைத்துக் கொண்டு என் அண்ணனை 18ஆம் படி கருப்பனை பார்க்க வேண்டும் என்றால் பாண்டித்துறையை பார்க்க வேண்டும். அம்மா அந்த பொண்ணு பயணம் அம்மா உங்களதான் அந்த பொண்ணு பயந்திருக்கு. அந்த பயத்தை போக்குவதற்கு கருப்பசாமி வந்துட்டா அது 7 கரகம் ஒன்னா சேர்ந்த பிறகு அந்த பொண்ணுக்கு விபதி வாங்கி எலுமிச்சம்பழம் 7 கரகத்தில் இருக்க எடுத்து கொடுக்குறோம். அதனால அதை வாங்கிட்டு போங்க. தயவு செய்து யாரும் கூட்டிட்டு போக வேண்டாம். அந்த பொண்ணு அரட்டி போலாறு கூட வேற ஒண்ணும் இல்லை. அது தெய்வமா இல்ல அரட்டி போலாரான்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அது தெரியும். அம்மன் அழைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக. இப்பொழுது வெகு சீக்கிரமாக என் அண்ணன் பாண்டிமணியை பார்க்க வேண்டும் அல்லவா? பாண்டிமணியை பார்த்து அவரிடத்துல விடைக்கலத்தை கேட்க வேண்டும். கொஞ்ச நேரம் கைதட்டுங்க. பாண்டி வர போறார். பாண்டிமணி இந்த ஆண்கள் மீது பெண்கள் மீது கண்டிப்பாக இந்த மண்ணிலே இருப்பார். அவரை பார்க்க வேண்டும். அவருதான் மூத்த கடவுள். இந்த மதுரை சில்லாவிலே சிவகங்கை மேடு சிம்மக்க ரோட்டிலே கல்லுக்கட்டு உடனே கருப்பாய் மண்டபம் தென்மேற்கு ஆடாத பேய்கள் ஓடாத பேய்கள் எல்லாம் ஆட்டி வைக்கக்கூடியவர் பாண்டிமணி. நம்ம ஊருக்கு வருவார் என்றால் கண்டிப்பாக எல்லாம் கைதட்டணும். குலவ போடுங்க. குலவ சத்தமே இல்லையே, போடு. பாண்டிமணி வருவார். அண்ணா பாண்டி இப்பொழுது பாண்டிமணியை பார்க்க வேண்டும் அல்லவா? பாண்டி தெய்வமே எங்க இருக்கின்றாய்? பாண்டி உனக்கு மதுரைய சந்தனமா மதுரைய சந்தனமா மதுரைய சந்தனமா என் தங்க பாண்டி முத்து பாண்டி செல்ல பாண்டி மன்னவனை ஓடி வாரா பாண்டி உனக்கு நெத்திக்கு நிலமாலை நெத்திக்கு நிலமாலை என் தங்க பாண்டி முத்து பாண்டி நேரமடா சங்குநாதா பாண்டி உனக்கு சங்க
பாண்டி துறையா நீ ஆட்டி வைக்க வாரும் ஐயா. கைதட்டு கைதட்டு பாண்டி வாடா. பாண்டியனின் ஆட்டி வைக்க ஓடிவாடா. பாண்டி உனக்கு சுருட்டு மணக்குதடா, சுருட்டு மணக்குதடா, சுருட்டு மணக்குதடா என் தங்க பாண்டி. சூடான மதுரையிலே சுட்டு மணக்குதடா, சுட்டு மணக்குதடா என் தங்க பாண்டி. உடாலே மதுரையிலே பாண்டி உனக்கு மதுரை நல்ல பாண்டியா சந்தானம்மா பாண்டி எங்க இருந்தாலும் ஓடி வா. அண்ணா நீ விட்டுனே, அண்ணா நீ விடுங்க, கீழே விழுகாம ஆடணும். நீ விட்டுங்க, நீ விடுங்க, விழுகாது விடுங்க, நீ விட்டுங்க, விடு சாமி. அது மனதார ஆடினாதான் மனம் குறையும். அப்பதான் நமக்கு இந்த பூமி நம்முடைய மண்ணுக்கு இந்த ஆத்தா வந்திருக்கா. கண்டிப்பா பூமி செழிக்கணும். நீங்க எல்லாருமே இந்த காலமாக வாழணும். காத்து கருப்பு பேய் பிசாசு செய்வனக்கூடாது. அத்து வழி பத்து வழி எத்தனை இருந்தாலும் இந்த மண்ணுக்கு இந்த தாயுடைய வாசலுக்கு வந்துட்டா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். இந்த அடுத்த வருடம் இந்த மண்ணில திருவிழா வைத்தா ஆத்தாவுக்கு மகிமையை பார்க்கணும். கரக எடுக்கக்கூடாது, கரகத்தை கரக எடுக்கக்கூடாது, எடுக்காதவை கரகத்தை வச்சு சொன்னதான் இருக்கணும். ஆமா, கரகம் வந்து இந்த வேப்பிலைக்காரி. இதுக்கு மேல சின்ன குழந்தை கன்னிகரியாத பிள்ளைதான் கரகம் எடுக்கணும். ஆமா, இதுக்கு மேல கன்னிகரியாத கருப்பசாமி வந்து அருவாலை ஏறின பிறகு காது பிடிச்ச பிறகு கன்னிகரியாத பிள்ளைதான் கரகம் எடுக்கணும். நீ தொடக்கூடாது. அதனால இந்த வேப்பிலைக்காரி அதை எங்க இருந்தாலும் பதற பாண்டி அங்கே நின்றுட்டிய. ஏன் ஆனா உனக்கு கும்மி சத்தம் கேட்கலையா? ஒளிப்பன போறியா? கும்மி சத்தம் கேட்கலையா? கும்மி சத்தம் கேட்கலையா? குலவ சத்தம் மகளையா? கும்பி சத்தம் கேட்கலையா? கும்பி சத்தம் கேட்கலையா? உலக சத்தம் உனக்கு கேட்கலையா? பாண்டடி வந்த வந்தாரு நிக்க மாட்டார், வந்தாரு நிக்க மாட்டார். என் பாண்டி துறையா நீ வரம் கொடுத்தா தப்பாதுடா. வந்தாலும் நிக்க மாட்டார், வந்தாலும் நிக்க மாட்டார். பாண்டியனி வரம் கொடுத்தா வந்த மாட்டார். உடலை இடது உறவி செய்கிறே இடது உறவி செய்கிற பாண்டி, இடது உறவி செய்கிற உனக்கு எவனோட வச்சாரம்மா? இடது உறவு செய்யலே, இடது உறவு செய்யலே, வரா வரா எமனோடு வச்சாரம்மா.
போங்க. அருள் தொட்டவங்க பூரா போங்க. எல்லாம் பாண்டியத்தோட பூரா எல்லாம் இங்க போங்க. போங்க. பெரிய கருப்பசாமி கோயில்ல நிற்கிறாங்க. அவரை தயவு செய்து நீங்க தான் கூட்டி வந்து கும்மி சத்தத்தோடு குலவ சத்தத்தோடு ஆரவாரம் பண்ணி கருப்பசாமி அருவாலை ஏறி காவி குடிப்பாரு. அதெல்லாம் பார்க்கணும். தயவு செய்து அண்ணன் ஒரு 10-15 பேர் வேணும். கருப்பசாமி பெரிய கருப்பசாமியை பிடிக்கணும். அங்க படி கட்டணும் அண்ணன். அதனால கருப்பசாமி வர போறாரு. எல்லாமே எல்லாம் வாங்க 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 எல்லாம் கோயிலுக்கு போங்க. ஒரு 10-20 பேர் வரணும். கருப்பசாமியை பிடிக்கணும். இந்த ஆண்டவங்க பூரா கருப்பசாமியை அவரை வரவழைக்கணும். அதுதான் பெருமை. 18ஆம் படி கருப்பசாமி சாதாரணப்பட்ட கருப்பசாமியா? ஆடி மாசம் என்றால் அவருக்கு காவி குடிக்காத நாளே இல்லை. கருங்கிட செங்கிட காவி குடிக்கக்கூடியவர் கருப்பசாமி அல்லவா? ஆமா. அதனால வர்ற எதிரிக படத்தை எடுத்தோம். இந்த ஊர் பேர் சொல்லி அப்படியே இறக்கி விடுவாங்க. அஜய் அஜய் பழம் தானே இருக்கு. கையை வலிக்கிறா. அந்த அளவுக்கு ஒத்தா இருக்கு. எவ்வளவு தூக்கினாலும் அஜேசன் படம்
சுவாமி அல்வால் ஏறி காவி குடிக்க போறாங்க. தயவுசெய்து எல்லாருமே குலவ சத்தத்தோடு எல்லாம் கை நட்டுங்க, கை நட்டுங்க. கருப்பசாமி அருவாள்ல வாங்கி பிடிக்கணும். இரு 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 கருப்பசாமி ஆகட்டும், கொஞ்ச நேரம் ஆகட்டும். எல்லாம் கை நட்டு, கை நட்டு, கை நட்டு, கை நட்டு. முழங்கால கீழே இருந்து பிடிங்க, தனிச்சு பிடிக்கணும். அறுக்க பிடிக்க முடியாது. விடு, நீ விட்டுன, விடுனு. கருப்பசாமிக்கு பின்னாடி இருந்து ஆடணும். கை தட்டு, கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. சாமி காய பிடிச்சு கீழே வேண்டாம்.
கொஞ்சம் வழியோட போயிருங்க அப்படியே, வழி விட்டுருங்க அப்படியே, உள்ள வேணும் அப்படியே.